சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த படத்தோட ஹீரோக்கு அவனுடைய அப்பா வந்து ஒரு பழைய காலத்து கார் ஒண்ணு கிஃப்டா கொடுக்குறாரு. சோ அந்த காரை பார்த்தாலே ஹீரோக்கு ஓட்ட தோணல. இருந்தாலும் சரி ஓகே, இதை வச்சு நம்ம டெலிவரி பண்ற ஒர்க் பண்ணி காசாவது சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓட்டிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் டிராபிக்ல இருக்கும்போது தெரியாதனமா ஒரு பட்டன் நமக்கு போய் கார் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுது. சோ அந்த காருக்கு பறக்கிற பவர் இருக்குது. சோ அந்த காரை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்னென்ன அட்டலியும் பண்றான், எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றானா, இல்லைன்னா காசு மட்டும்தான் முக்கியன்ற ஒரு நோக்கத்துல இருக்கிறானா அப்படின்றதெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2009 ரஷ்யன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன தி பிளாக் லைட்னிங். சரிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. படத்தை பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே வீடியோவில் பதிவு செஞ்சுட்டு போங்க. முதல்ல ஒரு 2 வார்த்தை நல்லா இருக்கு நல்லா இல்லை, அது எல்லாமே உங்க விருப்பம். ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இருந்துகிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட் வந்து இவனுடைய பேர் வந்து விக்டர். சோ என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ட்ரில்லிங் மிஷின் மாதிரி இருக்குது, அத தரைக்கடியில ஓட்ட போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்பவே ஆழமா. சோ இந்த இடத்துக்கு கீழே இந்த டைமண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதோடைய பாறைகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை ஓட்ட போட்டு இந்த விக்டர் எடுக்கலான்ற மாதிரி பாக்குறான். சோ பயங்கரமா ஓட்ட போட்டுட்டு இருக்கேன். அங்க வந்து சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா, சார் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இதுக்கு மேல நம்ம கீழே போக கூடாது, அப்படி போனா இந்த சேஸ்மிக் ஆக்டிவிட்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும், அதனால நிலநடுக்கம் வந்து இந்த ஊர்ல நிறைய பில்டிங் கீழே வந்து நிறைய மக்கள் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு டைமண்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைமண்டை அப்படியே ஓட்டப்பட ட்ரை பண்றாரு. ஆனா இவ்வளவு பெரிய ட்ரில்லிங் மிஷினால அதை ஓட்ட போட முடியல. சோ அந்த பாறையை உடைச்சா தானே டைமண்ட் எல்லாம் எடுக்க முடியும். சோ அதனால அந்த மிஷின் வந்து அப்படியே நின்றுது. சோ என்ன பண்ணலாம், இவ்வளவு பெரிய இதை ஃபோர்ஸா உடைக்கிறதுக்கு ஏதாவது நமக்கு வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இத ஒரே ஒரு இதால மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணி உடைக்க முடியும், அதுதான் நானோ கேட்டலிஸ்ட். ஏன்னா அது இந்த நியூக்ளியர் பவரோட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது நானோ கேட்டலிஸ்ட்னா என்னன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சோவியத் யூனியன் இருக்கும்போது ரஷ்யா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதான் தரையில ரொம்ப தூரம் தோன்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண ஒரு ஃபியூவல் தான் இந்த நானோ கேட்டலிஸ்ட். அதுவும் நம்ம கிரகத்துல உள்ளது கிடையாது, நிலாவில இருந்து பூமியில விழுந்த ஒரு இதை வச்சு அதுல இருந்து பிரிச்சு எடுத்தது தான் நானோ கேட்டலிஸ்ட். சோ அந்த நானோ கேட்டலிஸ்ட ஃபியூவலா கன்வெர்ட் பண்ணி அதை வச்சுதான் இந்த ட்ரில்லிங் போட யூஸ் பண்ணி இருக்காங்க. அந்த ஃபியூவல் இருந்தா மட்டும்தான் இப்போ இந்த ட்ரில்லிங் மிஷினால அந்த டைமண்ட் வந்து ஓட்ட போட முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு. ஆனா இப்போ இவங்களால அந்த நானோ கேட்டலிஸ்ட் எடுக்க முடியாது இல்லையா, ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டா லேப் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் அந்த லேப்ல நம்ம தேடி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அந்த லேப் தான் காமிக்கிறாங்க. சோ கைவிடப்பட்ட லேப் அதை வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. சோ அதை வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து உடைச்சு உள்ள வந்து ஏதாவது இருக்கான்ற மாதிரி தேடிட்டு போறாங்க. அப்படி உள்ள வந்து 2 ஒர்க்கர்ஸ் வந்து தேடிட்டு இருப்பாங்க. சோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பழைய கார் ஒண்ணு கிடைக்குது. என்னடா இது, இந்த பேஸ்மெண்ட்ல போய் இந்த காரை வச்சிருக்காங்க, பழங்காலத்து கார் மாதிரி இருக்குது. சோ இதை எடுத்துட்டு போய் நம்ம வித்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னது வித்துறதா, நம்ம பாஸ் என்ன சொல்லி இருக்காரு, நம்மள எங்க வேலைக்கு கூப்பிட்டவர் என்ன சொல்லியிருந்தாரு, இதுல கிடைக்கிற எல்லா பொருளையும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காருல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே இங்க பாரு, அது பழைய கார் மாதிரி இருக்குது, இதெல்லாம் முக்கியமான பொருளாவே இருக்காது, சோ யாருக்கும் தெரியாம நம்ம இதை வித்துடலாம், ஆளுக்கு பாதி காசு எடுத்துக்கலாம், இதே கம்மியான ரேட்டுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்ல, சரி முக்கியமான பொருளா இருக்காது நம்ம வித்துடலாம் அப்படின்னு அவனும் பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டான். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும் போது. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். சோ ஸ்கூல்ல அவனுடைய பணக்கார ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்றாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். சோ அந்த பணக்கார ஃப்ரெண்டு ஹீரோ பார்த்து என்ன சொல்றானா, இவளும் எல்லா பொண்ணையும் மாதிரி தான், சோ இவளை கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி தான், ஒரு ஃபிளவரை கொடுத்து வெளியே டின்னர் கூட்டிட்டு போய் நிறைய செலவு பண்ணாலே போதும், இவளை ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ நம்ம அன்னைக்காச்சு கன்ஃபியூஷன்ல கிடையாச்சே, இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொடுத்திருவேன். ஆமா ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருக்கும், அதனால அவன்கிட்ட இல்ல வாய்ப்பே இல்லன்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா அப்படின்னா எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கூட கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்றான். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல முடிச்சுட்டு 2 பேரும் வெளியில வராங்க. அப்படி வெளியில வரும்போது நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வெளியில ஒரு புது கார் நிக்கிறத பாக்குறான், பென்ஸ் கார். சோ இதை பார்த்ததுமே பா சூப்பரான காரா அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும்போது, அப்படியா அப்படின்னா வா ரைட் போலாம் அப்படின்னு இந்த பணக்கார ஃப்ரெண்டு கீ எடுத்து காமிக்கிறான். சோ இவனுடைய கார் தான் போல, புதுசா வாங்கி இருக்கிறான் போல. ஹீரோவும் சாக்க ஆகிட்டு, அப்படியா உன்னுடைய காரா சூப்பரா இருக்குது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்படியே கார்லயே கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி
இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? அதே அங்க நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க. உடனே இந்த பணக்கார ஃப்ரெண்டு, சரி என்னுடைய வேலையை நான் இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றேன், அந்த பொண்ணு கிட்ட போ பேசிய லெஃப்ட் கேட்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நிப்பாட்ட வச்சு ஹீரோயினை பேசியே கார்ல ஏத்திட்டான். ஹீரோவா அப்படியே முழிக்கிறான். அதுவும் ஹீரோவை பார்த்து இவனுடைய டிரைவர் தான் அப்படின்ற மாதிரியும் இந்த பணக்காரன் பையன் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோவுக்கே செம்ம கடுப்பாகுது. அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல பார்த்தா அம்மா அப்பா, அதுக்கப்புறம் இந்த தங்கச்சி பொண்ணு, அதுலயும் இந்த அப்பா தான் எல்லா வேலையும் பாப்பாரு. சோ இப்படி நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஜாலியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஹீரோடைய அம்மா அப்பா எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்றத பேசிக்கிறாங்க. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் லைப்ரரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னுடைய அப்பா வந்து என்ன பிக்கப் பண்றதுக்காக பஸ்ல வருவாரு. ஏன்னா ஹீரோடைய அப்பா பஸ் டிரைவரா இருந்திருப்பாரு. அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, என்ன பிக்கப் பண்ண வரும்போது 3 வாட்டி லைட்டை வந்து பிளிங்க் பண்ணி காமிச்சு ஹார்ன் அடிப்பாரு. சோ அதோட மீனிங் என்ன, அந்த லைப்ரரியை விட்டு வெளியில வர வைக்கிறது தான். சோ அந்த மாதிரி வெளியில வந்து நானும் எங்க அப்பா கூட ஜாயின் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த டைம்ல யாருக்கிட்டயும் அந்த அளவுக்கு கார் இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. சோ இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மட்டும் என்ன, இப்ப ஒன்னா எல்லாருக்கிட்டையும் தான் கார் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறான். சோ இது வந்து இந்த அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். சோ கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோ வந்து முழிக்கிறான். முழிச்சதுமே தங்கச்சி வந்து ஹாப்பி பர்த்டேன்ற மாதிரி சொல்ல, சோ இன்னைக்கு தான் ஹீரோட பர்த்டே போல, அப்பாவும் வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரி வெளியில கூட்டிட்டு போறாரு. பார்த்தா ஹீரோவுக்குன்னு ஒரு கார் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹீரோவும் ரொம்பவே எக்ஸைட்டடா அந்த காரை பாக்குறான். பார்த்தா பழங்காலத்து காரு. அதுவும் இந்த கார் வேற எதுவும் கிடையாதுங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேப் பார்த்தோம்ல, அந்த லேப்ல இருந்த அந்த சீக்ரெட்டான கார் தான் அது. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ, உனக்கு இந்த கார் பிடிக்கல, பழைய கார் இல்லையா, இருந்தாலும் நீங்க நாங்க என்னைக்கு தொழில் கத்துக்க போறோமோ சீக்கிரம் கத்துறடா, சீக்கிரம் போய் வாங்க. ஓடு ஓடு ஓடு. அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கார்ல ஏறிக்கிறான். சரிப்பா நீ ஸ்கூலுக்கு இதுலயே கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. அது போக லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா உனக்கு கிண்டல் பண்ணிட்டு போறாங்க, என்ன கார் அதுன்ற மாதிரி. சரி இந்த கார்ல மட்டும் நம்ம ஸ்கூலுக்கு போனா அவ்வளவுதான், எல்லாருமே ஓட்டியே தள்ளிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கலான்னு பாக்குறான். பார்த்தா என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே மேல இருந்து இவன் ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டுறத பாத்துட்டு இருக்காங்க. சரி இப்ப இறங்கினா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வர அந்த காரை விட்டுட்டு பஸ்ல ஏறி போலான்ற மாதிரி பஸ்ல ஏற போனா ஒரு குடிகாரர் வந்து கம்பி என்ன பஸ்ல ஏத்தி விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் அவருக்கு ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல பஸ் வந்து மிஸ் பண்ணிட்டான். அவ்வளவுதான், இப்ப ஸ்கூலுக்கு வந்து லேட்டா தான் போகணும். அதனால லேட்டா தான் ஸ்கூலுக்கு வரான். தெரியாம கிளாஸ் ரூம்குள்ள போயிடலான்னு பார்த்தா, ஆனா இன்னைக்குதான் கிளாஸ்ல ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட் வந்து லெக்சர் மாதிரி எடுக்க வந்திருக்காரு போல. 2 மணி நேரம் தான் அவர் எடுப்பாரு போல. அதுலயும் லாஸ்ட்ல தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். சோ ஹீரோ பார்த்தது அவர் வந்து, என்னப்பா ரேரான என்னுடைய கிளாஸ்க்கு லேட்டா வந்திருக்கேன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ண போய் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் இப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனது ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ண போய் லேட் ஆயிடுச்சா, சரி ஓகே இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒரு கொஸ்டின். எங்க முதலாளி ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு, அதுல உங்களை மியூசிக் டைரக்டரா போடணும்னு சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க, கேளுங்க. ஜமுக்காலோ கேக்குறேன், நீங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா என்னுடைய கிளாஸ் இருக்குன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்தா நீங்க வேகமா வருவீங்களா இல்லன்னா ஹெல்ப் பண்ணுவீங்களா? வேகமா வர்றவங்கள கை தூக்குங்கன்ற மாதிரி சொல்ல, ஆனா யாருமே கை தூக்கல. சரி ஓகே, நான் அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆஃபர் தானே, உங்களுக்கு 1 மில்லியன் காசு தரேன், அதை வச்சுக்கிட்டு என்னுடைய கிளாஸ்க்கு நீங்க சீக்கிரம் வருவீங்களா இல்லன்னா ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதுமே எல்லாருமே காசுக்காக கை தூக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி கை தூக்கிடுறாங்க. இதான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. அப்படின்னு இந்த விக்டரும் பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பலாம் போகும்போது நம்ம ஹீரோ வந்து கை தூக்குறான். என்னாச்சுன்னு கேட்கும்போது, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கும் ஹெல்ப் பண்ணல, ஆனா நீங்க ஆஃபர் பண்ண மாதிரி 1 மில்லியன் நீங்க தருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடிக்கு கேட்கறான். ஏன்னா ஒரு சும்மா தானே சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா அவரை பாத்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு 1 மில்லியன் எடுத்து வச்சு, அடுத்த வாட்டி இந்த மாதிரி லேட்டா வரக்கூடாது, என்னுடைய லெக்சர் ஒருவேளை இந்த ஸ்கூல்ல இருந்துச்சுன்னா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாரு. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ ஷாக் ஆகிட்டான். உடனே அந்த காசை வேகமா எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுக்கலான்ற மாதிரி போறான். ஆனா அவர் வந்து வாங்கவே மாட்டாரு. இருந்தாலும் என்ன கேக்குறானா, நம்ம என்னதான் இருந்தாலும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்னும் போது, நீங்க பாரு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நம்மளுடைய டைம் தான் போகும். நம்ம முன்னேறணும்னா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் கொடுக்கணும். நமக்கு எது முக்கியமோ, நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் பண்ணணும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணத ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாரு. இருந்தாலும் காசு தூக்கிட்டு வெளியில வந்துடுறான். வெளியில பார்த்தா அந்த பணக்கார ஃப்ரெண்டு ஹீரோயினை கரெக்ட் பண்ணி கார்ல வெளியில கூட்டிட்டு போக போறான். சோ இது அப்படியே ஒரு பொறாமையிலேயே பாக்குறான். இதை நோட் பண்ண அந்த விக்டரும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காசு தான் முக்கியம், காசு இருந்தாதான் பொண்ணுங்களை கூட கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து புடுங்கிட்டுறாரு. ஐயோ அவசரப்பட்டு கொடுக்க வந்துட்டோமோ அப்படின்னு ஹீரோ முடிச்சுட்டு, ஆமா நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளா, நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நானும் பாட்டம்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன், பூக்களை விற்கிறதுல இருந்து என்னுடைய பயணம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு.
கட் பண்ணா இதனால அடுத்தது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா நம்ம பூ விக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த வண்டி இருக்குல்ல அதுல ஃபுல்லத்தையுமே பூ வைத்துட்டு பயங்கரமா சேல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அதே டைம் இந்த சைடு இந்த வில்லன் விக்டரும் பாத்தீங்கன்னா இந்த லேபுக்கு வந்துடுறான். அதான் அந்த கார் இருந்து எடுத்திருப்பாங்கல்ல, அந்த லேபுக்கு வந்துட்டு இங்க எதுவுமே கிடைக்கலையா, உண்மையா, அப்ப அந்த நேனோ கேட்டலிஸ்ட் எங்க போச்சு அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்கும்போது அவங்க யாருமே இந்த நேனோ கேட்டலிஸ்ட் எதுவுமே காணும். ஆனா இந்த நேனோ கேட்டலிஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட நேனோ ஃபியூல் மட்டும் நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்குது. சோ இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, நமக்கு நேனோ கேட்டலிஸ்ட் தான் வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த நேனோ கேட்டலிஸ்டோட முக்கியமான வேலையை இந்த ஃபியூல் இருக்கு இல்லையா, இந்த பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி அதை வந்து நேனோ ஃபியூலா கன்வே பண்ணி தரும். சோ அதனால தான் தேடிட்டு இருக்காங்க. அது போக இந்த லேபுக்குள்ள கார் டிசைன் இருக்கிறத இந்த விக்டர் வந்து நோட் பண்றான். பார்த்துட்டு இந்த இடத்துல ஏதாவது கார் இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க இந்த கார் டயர்ல ஒரு ட்ரம் இருக்கும் இல்லையா, அது கீழே கிடக்கிறத பார்த்துட்டு இங்க கண்டிப்பா கார் இருந்திருக்குது, அந்த காருக்குள்ளதான் இந்த நேனோ கேட்டலிஸ்ட்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராமுக்கு பொருந்துற கார் எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர். நான் நம்பர் 1 டுபாகூர்னா என்னடா? அடியாளுக்கு வந்து ஆர்டர் போடுறான். கட் பண்ணா இப்படி நம்ம ஹீரோ வந்து ஃபிளவர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாள் ஹீரோட அப்பாவும் நானும் கூட வரேன்ற மாதிரி கூட வராரு. அப்படி பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்கும்போது வெளியில ஒரு திருட என்ன பண்றாங்க, ஒரு பொண்ணோட பேக பிடிக்கிட்டு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோ இதை பார்த்தா அப்பா வந்து சீக்கிரமா அவனை தடுக்கணும் அப்படின்னு போது, அப்பா நீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை மறங்க, அப்படி மறந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு என்னுடைய குணமே மாறி போச்சு. ஏன்னா அந்த விக்டர் அப்படித்தானே சொல்லியிருப்பான், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை விட நீ ஒண்ணு பாத்துக்கோ நல்லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால எப்படி சொல்ல அப்பாவுக்கு வந்து சமக்கம் வந்துருது. ஏன்னா இவர் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி தான் பழக்கம். அதனால ஹீரோ கிட்ட கோவமா பேசி காரை விட்டு இறங்கி அந்த திருடனை வந்து எப்படியோ பிடிச்சிட்டாரு. பிடிச்சு அவனை அடிச்சு அந்த பேக் பிடிக்கிட்டு ஒழுங்கா அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு மிரட்டுறாரு. சோ அதுக்கப்புறம் மறுபடியும் கார்ல ஏறி வந்து உட்கார இங்க நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா திட்டுறான். அப்பா என்ன பண்ணிட்டீங்க நீங்க, ஒருவேளை அந்த திருடன் அடியாட்களை கூட்டிட்டு வந்து உங்களை அடிச்சுட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு போது, இங்க பாரு நமக்கு என்னாலும் பரவாயில்ல, நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பழகணும், அப்பதான் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோவுக்கு வந்து சமக்கம் ஆயிடுது. இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பான். அதனால ஹீரோட அப்பாவுக்கு கோவம் வந்து ஹீரோ கொஞ்சம் திட்டிட்டு காரை ஸ்டாப் பண்ணி நான் கிளம்புறேன் அப்படின்னு பாதியிலே இறங்கி போயிடுறாரு. அதே டைம் இந்த விக்டரோட ஆளுங்க வந்து பழைய காரை தேடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோட காரையும் பாத்துட்டாங்க. அது போக ஹீரோட அப்பா வந்து அந்த திருடன் கூட ஃபைட் பண்றத பாத்துருப்பாங்க. அதனால அவர் தனியா காரை விட்டு இறங்கி போறதுனால இப்ப நம்ம காரை சேஸ் பண்ணவா இல்லன்னா அந்த அப்பாவை பிடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சரி காரையே சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோட காரை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சோ இத ஹீரோ வந்து கண்ணாடியிலே பாத்துட்டான். பாத்துட்டு ஐயோ அந்த திருடனுடைய ஆளுங்க தான் வந்துட்டு இருக்காங்களா, அப்பவே சொன்னேன் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப பாரு இவனுங்க நம்மள பிடிச்சாங்கன்னா நம்மள போட்டு அடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். இந்த விக்டருடைய அடியாட்களும் வேகமா ஹீரோ துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த கார் தான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சு துரத்துட்டு ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ இதை நோட் பண்ணிருக்க மாட்டான். வேகமா வந்து பக்கத்துல வரும்போது தான் நோட் பண்ணுவான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கிளச்சையும் பிரேக்கையும் சேர்த்து அமுக்க 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் இப்படியே கார் வந்து பறக்க ஆரம்பிச்சிருமா, அவ்வளவுதான் ஹீரோவே மறந்து போயிடுறான். அந்த விக்டரோட அடியாளங்களும் மறந்து போயிடுறாங்க. என்னடா கார் பறக்குது அப்படின்ற மாதிரி. ஹீரோக்கு காரை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாது இல்லையா, இருந்தாலும் எப்படியும் மேனேஜ் பண்ணி பாக்குறான். கார் வந்து அங்கிட்ட இங்கிட்டுமா பறந்துட்டு இருக்குது. இதை வந்து குடிகாரர் ஒருத்தர் மட்டும் நோட் பண்ணிருப்பாரு. என்னடா கார் அந்த இடத்துல பறக்குது, ஒருவேளை நம்மளுடைய இலூஷனா இது அப்படின்னு சாக்காகி பாக்க இங்க நம்ம ஹீரோ வந்து பறந்து லேண்ட் பண்ண முடியாம ஒரு பழைய டயர் கம்பெனி இருக்கும், அதுவும் கைவிடப்பட்ட கம்பெனி. அந்த கம்பெனி உடைச்சு உள்ள டயர் மேலேயே பொத்துன்னு வந்து விழுந்துடுறான். நல்ல வேலைக்கு நம்ம ஹீரோவுக்கு அடிப்படல. அதனால பயம் ஓபன் வாய்க்கா 2 காதுல ஏறுது, 2 கழுத்துல ஏறுது, 2 கடவாயில ஏறுது. அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன், மறுபடியும் ஓடுறான். என்னடா இது இந்த கார்ல பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். இங்க நடிகர்ல பாத்தீங்கன்னா அந்த விக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கார் பறந்துச்சு, சோ அதை வச்சுதான் கார் வந்து பறக்க வச்சிருக்காங்க அப்படின்னும் போது சீக்கிரமா அதை கண்டுபிடி, எனக்கு அது வேணும், சீக்கிரமா நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவனும் ஆர்டர் போட. சோ இவங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம் இந்த விஷயம் நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஸ்கூல்ல இருக்கிறான். அவனுக்கு ஃபுல்லுமே கன்ஃபியூஸா இருக்குது. உடனே ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட டே கார் எல்லாம் சொல்லுங்க சார், மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா, மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீங்க, யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போய் சொல்லுங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னடா வளர்ற அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவன் ஒரு பழைய சீடி வச்சிருப்பான். இந்த சீடி வந்து காருக்குள்ள இருந்து தான் எடுத்திருப்பான். அதனால இந்த பழைய சீடியை பிளே பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இது தெரியுமா, யார் வச்சிருப்பான்னு எனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது அதுவா அது கிளப்ல இருக்கும், சோ இன்னைக்கு போறான் வரியா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா கிளப்புக்கு கூட்டிட்டு போறான். சோ அந்த கிளப்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஹீரோடைய அந்த டிஸ்கையும் பாத்தீங்கன்னா பிளே பண்ண விடுறான். ஹீரோவும் அந்த டிஸ்கை கேட்டு அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை நெட்ல சர்ச் பண்ணி இந்த காரை யாரு தயாரிச்சா, யார் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணா
அப்படின்னு அவங்களுடைய பேரெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஒரு 2 சயின்டிஸ்ட மீட் பண்ண போறான். சோ இந்த கார் ப்ராஜெக்ட்ல மொத்தம் 3 பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதுல உள்ள 2 பேர் தான் இது. இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதாவது சயின்டிஸ்டா இருந்தவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்க ஒரு கார் ப்ராஜெக்ட் பண்ணீங்கல்ல, அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது, ஓ அதுவாப்பா, அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அதனாலதான் நாங்க அதை பத்தி வெளியில எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஃபெயில் ஆயிடுச்சா, ஏன் கார் பறக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா கார் வந்து பறக்காம ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனாலதான் ப்ராஜெக்டே கைவிட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவால நம்பவே முடியல. ஏன்னா அந்த கார் இவன் தானே வச்சிருக்கான், ஆனா அது நல்லா பறக்குது இல்ல, இருந்தாலும் அதை பத்தி சொல்லல. இருந்தாலும் அந்த காரை பத்தி நிறைய சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அந்த கார்ல வந்து நானோ கேட்டலிஸ்ட்னு ஒரு இதை வந்து நாங்க பொறுத்திருக்கோம். அது வந்து இந்த நிலா இருக்குல்ல, நிலாவில கண்டெடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்டல் வச்சு பண்ண ஒரு இது. சோ அது என்ன பண்ணுனா, இப்ப நம்ம இந்த காருக்கு நார்மலா ஃபியூல் போட்டுக்கலாம், அந்த ஃபியூவலை நானோ ஃபியூவலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சோ அது மூலமா கார் வந்து பறக்க ஆரம்பிக்கும். சோ அதாவது பறக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து அந்த நானோ ஃபியூல் கொடுக்கும். எப்படின்னா இப்ப பெட்ரோல் போட்டா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட 1000 மடங்கு பவர்ஃபுல் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதனாலதான் விக்டர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த நானோ கேட்டலிஸ்டா தேடிட்டு இருக்கிறான் போல. சோ இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட இன்னொரு சயின்டிஸ்ட் இருந்தான்ல, அவன் தான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சான். ஆனா அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனதுமே அவன் எங்களை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாத மாதிரி அந்த லேடி சயின்டிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த தாத்தா சயின்டிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் வந்துடும். ஹீரோ கிட்ட அவனோட ஐடி கார்டு எல்லாம் காட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, சாரிங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில ஓடிடுறான். வரும்போது இந்த லேடி சயின்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்க வந்து ஹீரோ கிட்ட ஒரு மேனுவல் வந்து கொடுக்குறாங்க. சோ இது எந்த மேனுவல்னா, அந்த காரை பத்தின எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அதை எப்படி பறக்க வைக்கிறது, என்னென்ன ப்ரொசீஜர், எப்படிலாம் அதை கண்ட்ரோல் பண்றதுன்னு எல்லாமே இருக்குது. கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரியும் கொடுக்குறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அதை வாங்கிட்டு வந்துடுறான். கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ ஃபிளவர் கம்பெனிக்கு தான் வரேன். அங்க அந்த ஓனர் ஹீரோ போட்டு கிழிச்சிட்டு இருக்காரு. டே லாஸ்ட் டைம் டெலிவரி பண்ணது என்னடா பண்ண, உன்னால எனக்கு லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னும் போது, இல்ல அது கொஞ்சம் இதாயிடுச்சு, அதனாலதான் என்னால டெலிவரி பண்ண முடியல, சோ இனிமேல் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபிளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ண கொண்டு வந்திருக்கான். ஆனா போற வழியில பயங்கரமான டிராபிக். அதுலயும் ஓனர் வந்து கால் பண்ணி, டே உனக்கு இதாண்டா லாஸ்ட் சான்ஸ், கரெக்டான டைம்குள்ள கொடுக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டிட்டு வேற இருக்கிறாரு. இவன் இவ்வளவு சொல்றான், சார் டிராபிக் ஆயிடுச்சு, என்னால போக முடியல அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பூவை கொடுக்கலன்னா உனக்கு பூ போட்டுருவாங்க. இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு மிரட்ட ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அந்த மேனுவல் இருக்கும்ல, அதை வந்து சும்மா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்க்க ஆரம்பிச்சா இந்த மாதிரி நீங்க 2 இதை சேர்த்து அமுக்கினா கார் வந்து மேல போகும், இந்த பட்டனை திருப்பினா இந்த சைடு வரும், அப்படி இப்படின்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஆன் பண்ணி பாக்குறான். பார்த்தா காரு வந்து பறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சுத்தி முத்தியும் பாக்குறான். டிராபிக்ன்றதுனால எல்லாருமே அவங்கவுங்க வேலையில வந்து குறியா இருக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் பாக்குறது, மேக்கப் போடுறதுன்ற மாதிரி இருக்க. உடனே நம்ம ஹீரோ ஆக்சிலரேட்டரை அமுக்குனதுமே பாத்தீங்கன்னா கார் வந்து பறக்க ஆரம்பிச்சது. அவ்வளவுதான் மறந்து போயிடுறான். சோ அதை எடுத்துட்டு அப்படியே ஃபிளவர்ஸ் வந்து டெலிவரி பண்ண போயிடுறான். இது மறுபடியும் அந்த குடிகாரர் பாக்குறாரு. கையில வர வந்து சரக்கு பாட்டில் அப்படிதான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. பார்த்துட்டு என்னடா மறுபடியும் இலூசன் வருது, இதுக்கப்புறம் நம்ம குடிக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் வந்து தூர போட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஃபிளவர்ஸ் வந்து டெலிவரி பண்றதுக்காக அந்த பில்டிங் கிட்ட வந்துடுறான். சோ எப்படி நம்ம லேண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா அதுல எமர்ஜென்சி லேண்டிங் தான் இருக்குது. அதுல பேராசூட் வரும் போல. சோ இதெல்லாம் போட்டா இப்ப மாட்டிப்போம், நம்ம மேலே லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங் மேலேயே பாத்தீங்கன்னா லேண்ட் பண்ணிடுறான். லேண்ட் பண்ணும்போது அதுல இருக்கிற ஆண்டனாவை உடைச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் எடுத்து கீழே கொடுக்கலாம்னு வரும்போது அங்க வந்து டிவி வந்து ஓடாம இருக்கிறது நோட் பண்றான். சோ அந்த ஃபிளவர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி எதுக்கும் ஆண்டனாவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மாடிக்கு வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து பறக்க கத்துக்கிட்டதுனால ஃபிளவர்ஸ் வந்து பயங்கரமா டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லா இடத்துக்கும் வேகமா போய் யாருமே டெலிவரி பண்ண முடியாத அளவுக்கு டெலிவரி பண்ணி பயங்கரமா காசையும் சம்பாதிக்கிறான். சோ இதனால ஒரு புது ஐபோன் வாங்கிட்டானான்னு பாத்துக்கோங்க. சோ இப்ப அடுத்த நாள் கிளாஸ்ல உட்காந்துருக்காங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன், அதுக்கப்புறம் ஹீரோயின். அதுல அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய மொபைலோட பேட்டரி வந்து ட்ரை ஆகிரும் போல. ஆனா ஹீரோ தான் புது போன் வாங்கிருப்பான் இல்லையா, சோ அதை ஹீரோயின் கிட்ட காமிச்சு அதுல மெசேஜ் பண்ணி காட்டுறான். இந்த மாதிரி ஃப்ரீயா இருந்தா நாளைக்கு நைட்டு நம்ம டின்னர் போலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப அடுத்தது டேட்டிங் எல்லாம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க, பெரிய ரெஸ்டாரண்ட். சோ இந்த இடத்துல எல்லாம் வாங்கி சாப்பிடுறது அபூர்வம் போல. ஆனா இப்ப நம்ம ஹீரோ நிறைய காசு சம்பாதிச்சிருக்காங்க இல்லையா, அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். சோ இங்க வந்து பேண்ட் முழிக்கிறான். ஹீரோயினும் கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கான் போலன்ற மாதிரி. அதே மாதிரி அந்த இடத்துக்கு அந்த விக்டரும் வந்துடுறான். சோ அவன் இந்த இடத்துக்கு ரெகுலரா வரான் போல. சோ அவரை நம்ம ஹீரோ பார்த்ததுமே, சார் நீங்க சொன்ன மெத்தட்ல தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், இப்பதான் நான் படிப்படியா முன்னேறிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க. என்னன்னா அந்த விக்டர் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்ல, அதனால நம்ம ஹீரோ இப்ப ரொம்பவே செல்ஃபிஷா அவனுடைய ஒர்க்ல மட்டும் கவனம் செலுத்திட்டு இருக்கிறான். சோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க வர்ற பஸ்ல 3 வாட்டி லைட் வந்து பிளிங்க் பண்ணி எரியுது. சோ இதை நோட் பண்ணி நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சைனுக்கு வந்து என்ன அர்த்தம் தெரியுமா, நமக்கு பிடிச்ச பொண்ணு வெளியில வர சொல்றதுக்கு இப்படிதான்
தான் பண்ணுவாங்க. ஒரு நாள் நானும் கார் வாங்கினா ஒண்ணு இந்த மாதிரி பிளிங்க் பண்ணி கூப்பிடுவோம் சரியான்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் பார்க்கலான்ற மாதிரி மட்டும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வரான். இந்த பணக்கார ஃப்ரெண்டுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு போல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்ற மாதிரி. அதனால ஹீரோ பிடிச்சு பயங்கரமா திட்டுறான். உன் லெவலுக்கு ஏத்த மாதிரி இருடா, அங்க இருக்கிற வேலைக்கார பொண்ணு கரெக்ட் பண்ண வேண்டியது தானே. ஹீரோயின் வந்து எனக்கு நீ எப்படி அவளை கூப்பிட்டு போலாம் அப்படின்னு கண்ட மணிக்கு கிழிச்சிட்டு இருக்கிறான். சோ ஹீரோக்கும் ஒரு கட்டத்துல கோவம் வந்துடும். உன்கிட்ட மட்டும் காசு இருக்குன்னு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண முடியும்னு நினைக்காத, இப்ப நானும் காசு வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டான். இதை வந்து பின்னாடி இருந்து ஹீரோயின் கேட்டுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோ கண்ணத்திலே ஒரு அடி அடிச்சுட்டு சி இப்படி இருப்பேன் நான் நினைச்சு பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட அங்க வந்து போயிடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோடைய கதை முடிஞ்சிருச்சு இல்லையா. சோ சோகமா மாடியில நின்னுட்டு இருக்கிறான். அப்ப அவனுடைய அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன்ல, சோ இப்ப நான் அவன்கிட்ட பேசணும், என்ன பிக்கப் பண்றதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வரையான்னும் போது ஹீரோவும் இப்ப ரொம்ப ஃபீலிங்ல இருப்பான். சரி அப்பாவை பார்த்து ஆறுதலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறான். அதே டைம்ல இந்த வில்லனுடைய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோடைய அப்பா வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறத பாத்துறாங்க. பாத்துட்டு நீங்க தானே அன்னைக்கு அந்த பழைய கார்ல இருந்து இறங்கி போனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ இங்க எல்லாத்தையுமே பார்த்ததுமே இந்த அப்பாவுக்கு ஏதோ தப்பா தோணுது. இல்லையே நான் எதுவும் இறங்கி போலையே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வந்து ஒரு சண்டையில உள்ள போயிட்டு இருக்காரு. உடனே அடியாட்கள் வந்து காரை வச்சு வந்து மறைச்சிட்டாங்க. காருக்குள்ள பார்த்தா அந்த திருடன் இருக்கிறான். சோ இவரை தானே நம்ம ஹீரோடைய அப்பா வந்து அடிச்சிருப்பாரு. சோ அந்த திருடன் கிட்ட இவர் தானே ஒன்னு அடிச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா இப்ப இந்த திருடன் மட்டும் கரெக்டா சொல்லிட்டானா இவர் தான் இந்த கார்ல இருந்து இறங்கி போனதுன்றது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. ஆனா இந்த திருடன் நம்ம ஹீரோடைய அப்பாவை நல்லா பார்த்துட்டு இல்ல இவர் இல்ல அப்படின்னு மாத்தி சொல்லிட்டான். உடனே அடியாட்களும் சே அப்ப தப்பான ஆளை பார்த்துட்டேன் போலன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த திருடன் மட்டும் இந்த அப்பாவை ஸ்டாப் பண்ணி எதுக்கு தெரியுமா நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன், ஒண்ணு இப்ப நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு குத்திடுறான். குத்திட்டு ஓடி போயிட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து இது எதுவுமே தெரியாம பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஒரு லேடி வந்து அந்த சந்தில இருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுங்க, ஒருத்தர் வந்து அடிபட்டு ஊருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்து இப்ப யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டான்ல, அதனால ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அது ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுடைய இதுல குறியா இருக்கிறான். சோ இதனால ஹீரோடைய அப்பா வந்து அங்க இறந்து போயிட்டாரு. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வருது. இவனுக்கு ஒரே சந்தேகம் வரும், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இறங்கி அங்க போய் பார்த்தா இவனுடைய அப்பாவுக்காக தான் வந்து அந்த லேடி ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஆனா இவன் பண்ணாததுனால அப்பா வந்து இறந்து போயிட்டாங்கல்ல. அவ்வளவுதான், மனசு உடஞ்சு போயிட்டான். கதறி அழுகிறான். இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா, அப்படியே சீனும் கட் ஆகுது. சோ அடுத்த நாள்ல இருந்து நம்ம சுரே கம்ப்ளீட்டா மாறிட்டான். ஏன்னா இது வரைக்கும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாம இருந்தான்ல, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றான். இந்த காரை வச்சுக்கிட்டு நல்ல காரியத்துக்கு நிறைய இது பயன்படுத்துறான். வீடு தீ பிடிச்சிட்டுனா அங்க இருக்கிறவங்க காப்பாத்துறது, அதுக்கப்புறம் ஏதாவது வண்டி யார் மேலாவது மோத வந்துச்சுன்னா அதை இவனுடைய வண்டியை மோதி காப்பாத்துறது, அது போக திருடங்க ஹேண்ட்பேக் தூக்கிட்டு வருவாங்கல்ல அவனையும் பிடிச்சு கொடுத்து காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணதுனால இப்ப இவனை பயங்கரமா நியூஸ்ல எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இவனை போட்டோ எல்லாம் பிடிச்சு போட்டு யார் இது ஒரு காரை வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மக்கள் மனசுல முகம் தெரியாத ஹீரோவா பேர் எடுத்துடுறான். அதே சமயத்துல ஹீரோ நேர கோவமா இருப்பாங்க இல்லையா, சோ ஹீரோயினையும் எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் பண்ணி பாப்பான். ஆனா அவங்க எதுக்குமே சமாதானம் ஆகிற மாதிரி தெரியாது. இப்படி இருக்க அந்த வில்லனுடைய கேங்குக்கும் இந்த பறக்கிற காருக்குள்ள தானே அது இருக்குன்றது தெரியும். அதனால என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே நம்மளே ஒரு ட்ராப் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல இந்த மாதிரி போலீஸ் நிறைய துரத்தி போற மாதிரி போட்டு விட்டாங்க. சோ இது தெரிஞ்ச ஹீரோ என்ன நினைக்கிறானா சரி காப்பாத்துவோம் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரான். ஆனா போலீஸ் காருக்குள்ள இருக்கிறது வில்லனுடைய ஆளுங்க. அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கானுங்க. அதை வச்சு ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறானுங்க. ஜஸ்ட் மிஸ் எப்படியோ ஹீரோ தப்பிச்சுட்டான். சோ உஷாராகி வில்லனுடைய காரையை தூக்கி ஒரு பெரிய பில்டிங் மேலே போட்டுட்டு போயிடுறான். சோ இதனால வில்லனுடைய அதிகாரிகளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ வில்லன் கிட்ட வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல, நம்ம தரையில இருக்கிறோம், அவன் பறந்துட்டு இருக்கிறான், சோ எதுவுமே பண்ண முடியாது, சோ நம்ம ஏதாவது அப்கிரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே இப்பதான் இந்த வில்லனுக்கு ஒரு பெரிய யோசனையே வருது. அதே டைம்ல இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல ஒரு வயசான தாத்தா, அவர்கிட்ட வந்து கூட நம்ம ஹீரோ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி காரை பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பானு அவரும் சேனல்ல பாக்குறாரு. பார்த்துட்டு இது நம்மளுடைய காராச்சு, இது பறக்கெல்லாம் செய்யுது, அது போக நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்துட்டு போனான்ல அவன் இதை பத்தி வெளியில சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணி கேட்கும் போதுதான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபேக்ன்றது. சோ இதெல்லாம் இப்படி இருக்க ஹீரோடைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வருது. சோ அந்த எக்ஸாம் நடக்க போறதுக்கு முன்னாடி அங்க உள்ள டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி 11 பேர் வந்து நீங்க இருக்கிறீங்க, இந்த 11 பேர்ல 10 பேரை மட்டும்தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு தான் அடுத்தது கண்டினியூ பண்ண நாங்க வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பான். அதனால கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்து சூப்பரா எழுத ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு படிக்கிற பிள்ளை. ஆனா இந்த சைடு ஹீரோயினை பார்த்தா அவ வந்து எதுவுமே தெரியல போல, எதுவுமே எழுதல, அவ்வளவுதான் அந்த 11 பேர்ல ஃபெயில் ஆக போறது நான் மட்டும்தான், நானும் கடைசியா இருக்க போறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ தூரத்துல இருந்து பாக்குறான். அப்புறம் என்ன பண்ணுவான்றது நமக்கு தெரியும். அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த வில்லனுடைய கேங்க தான் காட்டாங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் யாரு, இந்த கார் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அந்த பெரிய அவனுடைய சீக்கிரட்டான அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். சோ அங்க 3 சயின்டிஸ்டும் இருக்காங்க. யாரு அந்த 2 சயின்டிஸ்ட்
சயின்டிஸ்ட் அதான் அந்த கப்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னு தெரியாம இருந்திருக்கும்ல அந்த சயின்டிஸ்ட் இவர் தான். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதுக்கு முன்னாடி அந்த காரை தயாரிச்சிருப்பாங்க. எப்படி அந்த அடியாட்கள் வந்து அவரையும் தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டானுங்க. சோ அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ண போகுது, நீங்க இதுக்கு முன்னாடி அந்த காரை பறக்கிற காரை தயாரிச்சது நீங்க தானே, சோ அதே மாதிரி இப்ப ஒரு புது கார் வந்து நீங்க தயாரிச்சு தரணும். எதுக்குன்னா இப்ப பிளாக் லைட்னிங்னு சொல்லிட்டு அந்த கார் சுத்திட்டு இருக்குல்ல, அந்த காருக்கு போதுமான ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்ல. அதனால இப்ப புதுசா நீங்க தயாரிக்க போற கார்ல நிறைய இந்த வெடிகுண்டு, நிறைய கன்னு, இதெல்லாம் மிசைல்லாம் லான்ச் பண்ற மாதிரி நிறைய செட்டிங்லாம் வச்சு தரணும் அப்படின்னு போது இந்த சயின்டிஸ்ட் வந்து வில்லன் கிட்ட, இங்க பாருங்க அது முடியாது, ஏன்னா நாங்க அந்த பழைய காருக்குள்ள தான் அந்த நானோ கேட்டலிஸ்டா வச்சிருக்கோம், அதுதான் நார்மல் ஃபியூவல நானோ ஃபியூவலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்மகிட்ட ஃபியூவலும் இல்ல, அது போக நானோ கேட்டலிஸ்டும் இல்ல, சோ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு போது அதுக்கு என்ன இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானோ ஃபியூவலை வந்து காமிக்கிறாரு வில்லன் வந்து. என்னன்னா இந்த நானோ ஃபியூவல் வந்து அந்த கார் இருக்கிற இடத்துல எடுத்திருப்பாங்கல்ல, ஆனா இது கொஞ்சம் தானே இருக்குது, சோ இதை வச்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும்தான் பறக்க முடியும், அதுக்கப்புறம் இது வேஸ்ட் ஆயிடுமே போது அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கப்புறம் நானோ கேட்டலிஸ்ட கொண்டு வரது எங்களுடைய பொறுப்பு, நீங்க காரை மட்டும் தயாரிங்க, உங்களுக்கு இன்சார்ஜ் வந்து இந்த ஆள் தான் அப்படின்னு ஒரு அடியாளம் வந்து காமிச்சிட்டு போறான். அந்த அடியாளம் உங்க போன் எல்லாத்தையுமே எடுத்து என்கிட்ட கொடுங்க, இது வந்து சீக்ரெட்டான ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், சோ யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் கிட்ட பயங்கரமா வேலை வாங்க ஆரம்பிக்கிறான். சோ என்னன்னா இவன் என்ன பிளான் போட்டிருக்காங்க, இப்ப புதுசா ஒரு காரை கண்டுபிடிச்சு அந்த காரை வச்சு பறந்து ஹீரோ அட்டாக் பண்ணி ஹீரோ கிட்ட இருக்கிற நானோ கேட்டலிஸ்ட் ஆட்டோ போட்டுலான்ற மாதிரி பிளான் பண்றான். அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அந்த ரிசல்ட் நாள் தான் வருது, இந்த ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் எழுதிருப்பாங்கல்ல, சோ அந்த ரிசல்ட் இதை வந்து ஹீரோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவ பாஸ், அவளால நம்பவே முடியல, என்னடா இது நம்மளே ஒண்ணு எழுதல, அப்ப நமக்கு கீழே ஒருத்தன் வந்து படிக்காம வந்திருக்கான் போல முட்டா அப்ப அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது நம்ம ஹீரோ தான் அப்படின்றது. ஃபெயில் ஆனது ஹீரோ மட்டும்தான். என்னது ஹீரோ ஃபெயிலா, அவன் நல்லா படிக்கிற பையனாச்சு, அவன் எப்படி ஃபெயில் ஆவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பாக்குறாங்க. அவன் வந்து தூரமா சோ அவன் நடந்து போயிட்டு இருக்கான். சோ வேகமா நம்ம ஹீரோ நம்ம கிட்ட போய் ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு உண்மையை சொல்லு, நீ வேணுக்கு தானே விட்டு கொடுத்த அப்படின்னு போது, ஆமா உண்மைதான், எனக்கு பிடிச்ச பொண்ணு இந்த ஊரை விட்டு போறது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஏன்னா எக்ஸாம்ல இவங்க மட்டும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இந்த ஊரை விட்டு போலான்ற மாதிரி, அதாவது சொந்த ஊருக்கு போயிடலான்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோவால பாஸ் ஆகிட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. சோ ஹீரோவை மன்னிச்சிட்டாங்க போல. அப்புறம் மறுபடியும் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ 2 பேரும் சேட் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பிளாக் லைட்னிங், அதாவது அந்த காரை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த கார் பாத்தியா, அந்த காருக்குள்ள யார் இருப்பாங்கன்னு தெரியல, ஆனா ரொம்ப நல்லப்பா, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பத்தி புகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஓ இவ்வளவு புகழ்றியே, ஒருவேளை அவனுக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டியான்னு போது, சேச்சா அப்படிலாம் இல்ல, இருந்தாலும் ஒன்னும் தப்பு இல்லல்ல, ஏன்னா அவன் வேற தனியா இருப்பான், அவனுக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, அவன் பாக்குறதுக்கே லோன்லியா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான், கார்ல தனியா போற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்ல ஹீரோவும் சிரிச்சுக்கிறான். அப்புறமா ஹீரோனை பார்த்து, இந்த நியூ இயருக்கு நீ என் கூட செலிப்ரேட் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். ஹீரோனும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் ஆகணும், சோ நான் போயிட்டு வரேன் சரியான்ற மாதிரி பாயின்னு சொல்லிடுறாங்க. சோ நம்ம ஹீரோ கார்ல உட்காந்து கிளம்பலான்னு போகும்போது ஹீரோ வந்து அந்த கடைக்கு வெளியில நிப்பாங்க. அப்போ இந்த ஷார்ப்பான அந்த ஸ்னோல உடஞ்சிருக்கும்ல அந்த பனிக்கட்டி, அது வந்து உடஞ்சி விழுந்து ஹீரோ மேலே விழ வருது. அவ்வளவுதான், டக்குன்னு சுதாரிச்ச ஹீரோ வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா அதை நொறுக்கிட்டு அங்க இருந்து அப்படியே பறந்து போயிடுறான். சோ ஹீரோ தான் பறந்து போனான்றத ஹீரோனே பாக்கல. ஆனா ஹீரோ கார்ல இருந்து ஒரு பூ மட்டும் கீழே விழும். சோ அந்த பூல வந்து என்ன எழுதி இருக்குன்னா, இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரன் பேரை போட்டு அதுல ஹீரோனுக்காக அப்படின்னு எழுதி வச்சிருக்குது. ஆக்சுவலா அந்த பூ ஆர்டர் பண்ணது அந்த ஃப்ரெண்டுக்காரன், அதை டெலிவரி பண்ணி நம்ம ஹீரோ போயிருப்பா. அப்படி போகும்போது இந்த கீழே வந்துருச்சு. சோ இதை பார்த்து ஹீரோ வந்து குழம்பு போயிடுவாங்க இல்லையா, ஒருவேளை அந்த ஃப்ரெண்டுக்காரன் பிளாக் லைட்னிங்கா, அவன் சிம்பாலிக்கா அதை போட்டு போயிருக்கானா, என்ன காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் தான் பிளாக் லைட்னிங்ன்றத தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்ததுமே, நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் பேசிட்டு இருக்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் அதை கண்டினியூ பண்ணிட்டான். உடனே ஹீரோயின், நீ தானே அந்த பிளாக் லைட்னிங், எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது பிளாக் லைட்னிங் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, ஆமாப்பா நானும் அது யார்கிட்டையும் சொல்லிடுறது சரியா, நான் சீக்கிரட்டா வச்சிருக்கிறேன் அப்படின்னு இவனும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறான். கட் பண்ண அந்த சைட் சயின்டிஸ்ட் காமிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த காரை வந்து தயாரிச்சிட்டாங்க. சோ இந்த நானோ ஃபியூல் மட்டும் தானே இருக்குது. சோ இது வந்து கொஞ்ச நேரம் தான் வானத்துல பறக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் தான். அது போக இந்த சைடு நம்ம சயின்டிஸ்ட் இருக்காருல, அவர் வந்து அப்படியே நடந்து மேல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த அடியாட்கள்லாம் பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுறாரு. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி காரை வந்து தயாரிச்சிட்டாங்க, இது மூலமா அந்த பிளாக் லைட்னிங் பிடிச்சு அவங்ககிட்ட இருந்து நானோ கேட்டலிஸ்ட் ஆட்டோ போட்டு அதை இந்த பெரிய ட்ரில்லிங் மிஷின்ல மாட்டினா நிறைய பவர் வந்து அது இந்த பூமியோடைய கோர், அதாவது டைமண்ட் கோரையே ஓட்ட போட்டு நிறைய டைமண்ட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப இந்த சயின்டிஸ்டுக்கு வில்லனுடைய முழு உரம் வந்து தெரிய வருது. அதனால இதை பத்தி மத்த சயின்டிஸ்ட் வந்து சொல்றேன். சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு, நான் இங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து என்னால போக முடியாது, ஏன்னா செக்யூரிட்டிஸ் வந்து இருக்காங்கல்ல, அது பக்கம் சீக்ரெட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு போன எல்லாத்தையும் பிடிங்கி வச்சிட்டாங்க. சோ வெளியில போனா மாடிக்கு போறதுதான் ஒரே வேலை. அதனால இவன் மட்டும் தப்பிச்சு பாத்தீங்கன்னா மாடிக்கு ஓடுறான். சோ இது வந்து அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாத்துக்கும் தெரிய வருது.
அதனால அவங்க பிடிக்க போறாங்க. வில்லன் கிட்டயும் சொல்றாங்க. ஆனா வில்லன் என்ன சொல்றானா, நீங்க எதுவும் பண்ணாதீங்க, அவன் மேல போறான்ல, இதான் கரெக்டான டைம், நம்ம காரும் ரெடி ஆயிடுச்சு, சோ மேல போனவனை காப்பாத்த அந்த பிளாக் லைட்னிங் வருவான், அவனை இங்க வச்சு அடிச்சு பிடிங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறான். அதே டைம் இன்னைக்கு நைட்டு தான் நியூ இயர் பார்ட்டி. அதனால ஹீரோயின் வந்து மேக்ஸ் கூட, அதாவது இந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நியூஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு பில்டிங் மேல நின்னுட்டு இருக்காரு, அவரை காப்பாத்தணும், எப்படி காப்பாத்த போறாங்க, பிளாக் லைட்னிங் தான் காப்பாத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து, ஏ பிளாக் லைட்னிங் நீ தான் போய் காப்பாத்தணும், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு போது, அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, வேகமா பாத்ரூம் கிளம்பி ஒளிஞ்சிக்கிறான். ஏன்னா உண்மையான பிளாக் லைட்னிங் வந்து காப்பாத்திடுவான், அந்த பேரை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சிக்க கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறான். கையில ஹீரோயின்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருப்பான். ஹீரோயின் கிட்ட, நியூ இயருக்கு என் கூட தானே செலிப்ரேட் பண்றேன்னு சொன்னேன், ஆனா நான் கால் பண்ணா இங்க இருக்கேன்னு சொல்றேன்ற மாதிரி சொல்லும்போது, என்ன மன்னிச்சிரு, நான் ஃப்ரெண்டுக்காரன் கூட செலிப்ரேட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கஷ்டமாயிடுது. ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, ஹீரோயின் கூட ஒரு நாள் நைட்டு மட்டும் இருக்கணும்னு தான் அவனுடைய ஆசையை. அதுக்கு தான் ஹீரோ கூட சேலஞ்ச் விட்டுருக்கான். சோ இப்படி நம்ம ஹீரோயின் வந்து இப்படி சொன்னதுனால ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது. அது போய் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் லைட்னிங் அவன் தான் சீக்கிரட்டா வச்சிருக்கான், நீ யார்கிட்ட சொல்லிடாத சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ இதுக்காக தான் நீ இவன் கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்ல பண்ண அந்த இடத்துல அந்த கிஃப்ட் வச்சுட்டு போறான். அந்த கிஃப்ட் என்னதுன்னா, என்னுடைய அம்மாவுடைய நெக்லஸ் தான். அவங்க வந்து ஹீரோயின்காக கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோக்கும் இது தெரிஞ்சு வேகமா அந்த சயின்டிஸ்ட காப்பாத்த மேல போயிட்டான். அங்க வச்சு அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்க புதுசா ஒரு கார் தான் கண்டுபிடிச்சோம், அவங்களுடைய பிளான் உன்னுடைய நேனோ கேட்டலிஸ்ட், அதாவது இந்த கார்ல இருக்கிற நேனோ கேட்டலிஸ்ட் ஆட்டோ போடுறதுதான். சோ அவங்களை எப்படியாவது தடுத்துரு, இல்லைன்னா இந்த பூமியோட கோர் பகுதிக்கு போய் டைமண்ட் எடுக்கலாம்னு பாக்குறாங்க, அது ரொம்ப ஆபத்து, இந்த சிட்டியே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வில்லன் வந்து பறந்து வந்துடுறான். இவன் வண்டியிலதான் இப்ப நிறைய இந்த மிசைல் எல்லாம் இருக்கும்ல, அதை விட்டு ஹீரோ எதிர்பார்க்காத டைம் அட்டாக் பண்ணி ஹீரோ ஒரு சேத்துல மாட்டிக்க அங்க இருந்து அந்த நேனோ கேட்டலிஸ்டையும் உருவ எடுத்துறான். உருவ எடுத்துட்டு சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதனால ஹீரோ வந்து மேல பில்டிங் வந்து பொத்தனை கீழே வந்துடுறான். நல்லா அழைக்கி கீழே தண்ணி இருந்ததுனால தப்பிச்சிடுறான். சோ தண்ணிக்குள்ளேயே கார் விழுந்துருது. இந்த சைடு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்ரூம் வந்து வெளியில ஸ்னோ இருக்கும், அதே கொஞ்சம் மேல போட்டுட்டு ஏன்னா பிளாக் லைட்னிங் வந்து ஏமாத்துறதுக்காக ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். இன்னுமே ஹீரோயின் வந்து என்ன பிளாக் லைட்னிங்ன்றத நம்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க அந்த ஹீரோடைய கிஃப்ட பாத்துருப்பாங்கல்ல, அதுல அவங்க அம்மாவுடைய எமோஷனலான நெக்லஸ் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால இந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, நான் அவங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும், எனக்கு இன்னொருத்தவங்க தான் பிடிக்கும், அவங்க தான் நான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், சோ இந்த மன்னிச்சிரு, நான் இங்க இருந்து போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோ பார்த்தா அங்க தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருப்பான். சோ போன் அடிக்கிற சத்தம் கேட்டு கண் முடிச்சு பார்த்தா தண்ணிக்குள்ள இருப்பான். உடனே போன் அட்டன் பண்ண ஹீரோயின்னா, எனக்கு ஒண்ணு பாக்கணும், சீக்கிரம் வரியா அப்படின்னு சொல்ல, ஐயோ தண்ணிக்குள்ள வேற இருக்கணும், சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லி வேகமா காரை ஸ்டார்ட் பண்ண பாப்பான். ஆனா நேனோ கேட்டலிஸ்ட் வந்து அவன் ஆட்டோ போட்டு போயிருப்பான்ல, சோ இனிமேல் இந்த காரால மூவ் ஆக முடியாது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஒன்னும் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா எமர்ஜென்சியா இந்த நேனோ கேட்டலிஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா 30 நிமிஷத்துக்கு பறக்கிற மாதிரியான ஒரு ஃபியூல் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்குன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிருப்பாங்கல்ல முன்னுக்குட்டியே சயின்டிஸ்ட். சோ அதனால அந்த பட்டன் ஆன் பண்ணி வேகமா தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வரான். அதே டைம் இந்த சைடு வில்லன் என்ன பண்றான்னா, அந்த நேனோ கேட்டலிஸ்ட அந்த பெரிய ஜியன்ட் ட்ரில்லிங் மிஷின் இருக்கும் இல்லையா, அதுல போட்டுவிட்டு அதை ஆன் பண்ணிடுறான். அதுக்கு அந்த இடத்துல தான் அந்த சயின்டிஸ்டையும் கட்டி போட்டுட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறான். சோ அந்த ட்ரில்லிங் மிஷின் ஆன் ஆக்கி அதை அறுத்துட்டு இருக்க இந்த சயின்டிஸ்ட் 3 பேர் மட்டும் தானே இருப்பாங்க, மத்த எல்லாருமே வெளியில ஓடிடுவாங்க. அதே டைம் இந்த 3 சயின்டிஸ்டும் பேசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இந்த தாத்தா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த காரை வந்து ஓட்டி பார்க்கும்போது ஃபெயில்டுன்ற மாதிரி நான் சொன்னேன்ல, ஏன்னா இவன் தான் டெஸ்ட் பண்ணிருப்பாரு, அது எதுக்கு சொன்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த கார் வந்து முன்னக்கூட்டியே பாஸ் ஆகிருக்கும் போல, முன்னக்கூட்டியே பறக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஆனா இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இப்ப இந்த லேடி சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த சக்சஸ்ஃபுல்லான அந்த இதை கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த சயின்டிஸ்ட இங்க இருந்து ஓட வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, இந்த வண்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, காசு எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சுன்றத கவர்மெண்ட் கிட்ட நம்ப வைக்கணும். அதனாலதான் பிளான் பண்ணி இந்த சயின்டிஸ்ட் வந்து தப்பா சொல்லி இருந்திருப்பாரு. ஒருவேளை ஒரு உண்மை சொல்லியிருந்தா அவருக்கு நோபல் பிரைஸ் கூட கிடைச்சிருக்கும். இருந்தாலும் இந்த சயின்டிஸ்ட் லேடிக்காக ஒரு போய் சொல்லி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால இவர் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரிஜினல் உண்மையான சயின்டிஸ்ட், அதாவது இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட வந்து ஃபயர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் இப்ப சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். உடனே ஹீரோ கிட்ட அதை நேனோ கேட்டலிஸ்ட் எடுத்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த நேனோ கேட்டலிஸ்ட வெளியில எடுத்து எப்படியோ பாத்தீங்கன்னா அந்த ஜியன்ட் மிஷினை ஸ்டாப் பண்ணிடுறான். ஆனா இப்ப கேமரால இருந்து இந்த வில்லனை பாத்துட்டான், டேய் நீ இங்கதான் இருக்கியா, வந்துட்டியா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கான்டாக்ட் பண்ணி ஒழுங்கா அந்த நேனோ
கேட்டலிஸ்ட் அந்த இடத்துல வச்சிரு. நீ யாரு, உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் உயிரோட வேணும்னா அது அந்த இடத்துல வச்சிரு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். சோ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வேகமா கேர்ள் ஃபிரெண்டுக்கு கால் பண்ணி இது உண்மையான்ற மாதிரி கேட்கறதுக்கு பண்றான். ஆனா கேர்ள் ஃபிரெண்ட் வந்து அந்த பார்ட்டில தான் இருப்பாங்க. நான் இங்க சேஃபா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வில்லன் வந்துடுறான். அப்புறம் என்ன அலைக்கா ஹீரோனையும் தூக்கிட்டு போயிடுறான். சோ இப்ப ஹீரோக்கு வேற வழியே இல்ல, அந்த நேனோ கேட்டலிஸ்ட வச்சுக்கிட்டு வேகமா ஹீரோனை காப்பாத்தலான்ற மாதிரி போறான். இந்த இடத்துக்கு வானத்துல 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறா. இவன் தான் உண்மையான பிளாக் லைட்னிங்ன்ற மாதிரி. சோ இந்த வில்லனும் ஒழுங்கா அந்த நேனோ கேட்டலிஸ்ட் என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா இவ்வளவு மேல வந்து தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். சோ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் டக்குனு ஒரு பிளான் யோசித்து 3 வாட்டி லைட்டா பிளிங்க் பண்ற மாதிரி வச்சுட்டு ஹாரனை 3 வாட்டி அமுக்குறான். சோ இப்படி பண்ண என்ன அர்த்தம், ஹீரோயின் அங்கிருந்து வெளியில வந்துடணும். அதாவது ஹீரோயினை பிக்கப் பண்ண ஹீரோ வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சோ ஹீரோயின் வந்து தைரியமா மேல வந்து குதிச்சிடுறாங்க. டக்குனு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோயினை போய் கேட்ச் பிடிச்சிடுறான். அப்படி பிடிக்கும் போது தான் அவளுடைய கையில பாக்குறான். பார்த்தா அந்த செயினை வந்து மாட்டி வச்சிருக்காங்க, ஹீரோ கொடுத்த அந்த செயினை. சோ இவனுக்கும் தெரிஞ்சு போகுது நம்மளுடைய லவ் புரிஞ்சுக்கிட்டான்ற மாதிரி. அதனால ஹீரோயினை சேஃபா விட்டுட்டு இப்ப அந்த வில்லனுக்கும் ஹீரோக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அவனுடைய இதுல வந்து நிறைய மிசைல்லாம் இருக்கும்ல, அதை லான்ச் பண்ணி விட ஹீரோ அங்க எங்க ஓடி பில்டிங் குள்ள எல்லாம் போய் எப்படியும் அதை வெடிக்க வச்சிடறான். இப்ப கடைசியா என்ன பண்றான்னா அந்த வண்டி கூட மோதி அதை அப்படியே வானத்துக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். வில்லனும் என்னடா இவ்வளவுதான் உன்னுடைய பவரா, எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்ணு, நான் உன்னோட அப்கிரேடடா இருக்கிறேன் அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டே வரான். பார்த்தா நம்ம ஹீரோ மேகங்கள் எல்லாம் தாண்டி மேல போயிட்டு இருக்கான். இப்ப அந்த வில்லனுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா அவன் கிட்ட இருக்கிறதோ நேனோ ஃபியூல் மட்டும்தான். அது என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் மட்டும்தானே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்காக தானே அந்த வண்டியையும் தயாரிச்சிருப்பாங்க. அதனால மேல போனதுமே அதோட இது வந்து ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ முடிஞ்சிட்டோமா, நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் இதை பண்ணி பாக்குறான். அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகல. சோ வானத்திலயும் பயங்கரமா மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோ கீழே வரும்போது அவனோட ஃபியூலும் முடிஞ்சு போகுது. அதனால மேல இருந்து விழ ஆரம்பிச்சிட்டான். அந்த வில்லனால ஆப்ரேட் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சாவது அவனும் கீழே வந்திருப்பான். ஆனா அவன் மேலே வசமா மாட்டிக்கிட்டான். நம்ம ஹீரோட வண்டி மட்டும் கீழே எழுத்து. சோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, வண்டி வர ஆஃப் ஆயிடுச்சு இல்லையா. அதனால எமர்ஜென்சியா பேராசூட் வந்து ஓபன் ஆகும்ல, எமர்ஜென்சி லேண்டிங் வந்து அதானே. சோ அதை ஆன் பண்ண கடைசியில சேஃபா பேராசூட் வழியா ஒரு பில்டிங் மேல லான்ச் பண்ணி எப்படியோ தப்பிச்சிடுறான். அப்படியே வானத்தை பாக்குறான். பார்த்தா லைட் அடிச்சுட்டு அந்த வண்டி வானத்துல சுத்துற மாதிரி தெரியுது. சோ வில்லன் வந்து வானத்திலே வசமா மாட்டிக்கிட்டான். இனிமேல் அவனால திரும்ப வரவே முடியாது. அந்த டைம்ல ஹீரோட அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி எங்கடா இருக்க, ஹீரோனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், அவ கூட தானே செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொன்ன, ஆளே காணுங்க அப்படின்னு போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ கடைசியில ஹீரோயின் பேசி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஹீரோ என்ன கேக்குறாங்கன்னா பிளாக் லைட்னிங்க்கு கேர்ள் ஃபிரெண்டா இருக்க ஆசைப்படுறேன்னு ஒரு வாட்டி சொன்னல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு பிளாக் லைட்னிங்க்கு நான் கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும்னு இப்ப ஆசைப்படல, என்னுடைய ஹீரோக்கு நான் கேர்ள் ஃபிரெண்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.